வண்ணம் கொண்ட மலர்களை விட நல்லெண்ணம் கொண்ட மனங்கள் சிறந்தது என்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமை காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் ரொம்ப நாளாக சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களையும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண தூண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதங்களும். அன்புக்குரியவர்களே, ஒரு விவாதம் ஒன்று நடக்கிறது. உண்மையில் பேறு பெற்றவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி பொதுவாக முன்வைக்கப்படுகிறது. அவ்வாறு முன்வைக்கப்பட்ட பொழுது யார் உண்மையில் பேறு பெற்றவர்கள்? இதற்கு 2 விதமான கருத்துகள் முன் வருகிறது. அதில் ஒரு கருத்து எப்படி வருதுன்னா, இந்த உலகம் பேறு பெற்றவர்களை எப்படி பார்க்கிறது? உண்மையில் உலகம் பார்க்கிற பார்வை எப்படி பேறு பெற்றவர்கள் என்றால், பணம், பதவி, பொருள், பட்டம், புகழ், செல்வம், இப்படி இதைத்தான் இதெல்லாம் இருக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று உலகம் பார்க்கிறது. இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வை எப்படி? அதுதான் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்தி. மத்தேயு நற்செய்தியிலும் மலைப்பொழிவினுடைய தொடக்கம் இது நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறைய பேர் இது வாழ்வின் முன் அடையாளமாக, முன் உதாரணமாக வைத்து செயல்படுகிறார்கள். அப்படி அந்த பார்வையில் பேறு பெற்றவர்கள் யார்? ஏழைகள், துயருறுவோர்கள், துன்புறுவோர்கள், இதய கனிவுடையோர், பிறருக்கு அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள் என்று இப்படி பல கோணங்களில் பேறு பெற்றவர்கள் யார் என்பதை இயேசு இந்த கோணத்தில் சொல்கிறார். ஏன் இந்த 2 பட்ட நிலை என்றால் ஒன்று தான். இதுக்கு 2க்கும் ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால், பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் பார்ப்பது தன்னை சார்ந்து இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்கள், எந்த பட்ட பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய வாழ்க்கையில் எது தன் சார்பை பற்றியான் பேசுகிற பேச்சு அதிகமாக இருக்கும். நீ உன்னை சார்ந்து இருந்து யாரை பற்றி கவலைப்படாத, யாரை பற்றியும் நீ பெருசுப்படுத்தி கொள்ளாத, நீ உன் வாழ்க்கை, உன்னுடைய வாழ்வு, நீ உன்னை சார்ந்து இருக்க பழகிக்கொள் என்கிற நோக்கம்தான் இன்று அதிகமாக பேச்சாக வருகிறது. இன்றைக்கி இருக்கிற மோட்டிவேஷன் டாக் எல்லாமே இப்படி தானே போகுது. எந்த மோட்டிவேஷன் டாக்கு இறை சார்ந்து வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், இறை சார்பு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உலகம் இன்றைக்கி அதுதான். ஒரு பேச்சில் கூட ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ஒரு மண்டபம், திருமண மண்டபம், உணவு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு என்றைக்குமே நம்மளுக்கு இது உரித்தான நம்ம எப்படி தெரியுமா, சாப்பிட்டுட்டு அதில் மீதியை வச்சு கீழே போடுறது தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும். உணவு வேஸ்ட் பண்ணுறதில் இன்டர்நேஷ்னல் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது மாதிரி வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி எல்லாரும் சாப்பிட்டு வராங்க, உணவு கொண்டாந்து ஒரு பக்கம் மீதியானதெல்லாம் கொட்டுறாங்க. அப்போ அது ஓரமாக ஒரு சிறுமி என்ன செய்தாலும் அந்த உணவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும். இதில் என்ன கொடுமைன்னா, எல்லாரும் வராங்க, போடுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அந்த சிறுமியை கூப்பிட்டு இங்கே இருக்காத, நீ அங்கே வா, அங்கே சாப்பிடுன்னு சொல்லி யாருமே சொல்லலையாம். இதுதான் இன்றைய தற்சார்பு உலகம் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறை சார்பு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள்தான் உண்மையில் பேறு பெற்றவர்கள். உங்களுடன் கடவுள், இது வேற எங்கேயோ கேள்விப்பட்ட டயலாக் மாதிரி தெரியுதில்ல? உங்களுடன் கடவுள் எப்பொழுது தெரியுமா? நீங்கள் கடவுளை சார்ந்து இருக்கும் பொழுது. அதான் 2 எண்ணம் தான். ஒன்று இறைவனை சார்ந்து வாழுகிற எண்ணம், இன்னொன்று தன்னை சார்ந்து வாழுகிற எண்ணம். இது 2ல் உண்மையில் உங்கள் மனசாட்சிப்படி நீங்களே சொல்லுங்கள், எது சிறந்ததாக இருக்கும் என்று. நம்மையே சார்ந்து வாழுகிற எண்ணம் சிறந்தது என்றால் எல்லா காலத்திலும் நம்மையே சார்ந்து வாழ்ந்து விட வேண்டியதானே. நமக்கு தேவைப்படுறப்ப கடவுளை சார்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மளை சார்ந்தே வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறோம். பாருங்கள், இறைவனை சார்ந்து வாழுகிற எண்ணம் வேணும். அதான் சொல்லுவாங்க, எளிமை, ஏழ்மை இதெல்லாம் கடவுளுக்கு உகந்தது. கடவுளுக்கு உகந்தவர்களாக இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். கடவுள் பார்வையில் பேறு பெற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அதான் சொல்லுவாங்க, லவ்விங் இஸ் சிம்பிள். அன்பு செய்வது ரொம்ப எளிமையானது. லிவிங் இஸ் சிம்பிள். வாழ்வது எளிமையானது தான்.
அடுத்தது லாஃபிங் இஸ் சிம்பிள், சிரிப்பதும் எளிமையானது. அதோடு இல்லை, வின்னிங் இஸ் சிம்பிள், வெற்றி பெறுவது கூட சிம்பிள். அப்போ எது தாண்டா கஷ்டம், அப்போ வாட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், பீயிங் சிம்பிள் இஸ் டிஃபிகல்ட்னா, எளிமையாக வாழ்வது எப்பொழுதும் கடினமானது. எப்படி? காரணம், இறைவனை சார்ந்து வாழுகிறவன் தான் இன்று கடவுள் பார்வையில் சிறந்தவனாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பேறு பெற்றவர்களாக உலகத்தின் பார்வையை விடுங்க, கடவுளை சார்ந்து வாழுகிற பொழுது நாம் எல்லாம் பேறு பெற்றவர்களாகவே வாழ முடியும். அதனால் எப்பொழுதும் நாம் கடவுளை சார்ந்தவர்களாக வாழ்வோம், எளிமையாக வாழ்வோம், ஏழைகள் பக்கம் வாழ்வோம். அப்போ தான் கடவுள் ஒரு வார்த்தை சீராக் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பேச தெரியாதவர்களுக்காக பேசுங்கள், ஏழை எளியவர்களுக்காக உடன் இருங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்களே.